ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 13 தொடக்கம். வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவி கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கு மக்கள் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலரை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சார்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 பேரும் அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. எல்லாருக்குமே ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். இப்போ நாம் பார்க்குறோம், கல்யாணமாகி கணவன் மனைவி இருக்கிறாங்க. அப்போ மனைவி வந்து, நம்ம குடும்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நல்லா வேலை செய்யுங்க, நிறைய சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவர் நல்ல வேலை செய்கிறாரு. ரொம்ப நைட்டு 10 மணி ஆயிடுது, கடின உழைப்பு செஞ்சு 11 மணி ஆயிடுது. பிறகு சாப்பிட்டு பிறகு அவர் திரும்ப சொல்கிறா, என்ன நீங்கள் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க, என்கிட்ட நேரமே செலவழிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ இது ஒரு நியாயமற்ற, ஒரு அர்த்தமற்ற எதிர்பார்ப்பு, அன்ரீசனபுள் எக்ஸ்பெக்டேஷன்.
அவள் தான் ஃபுல்லாக வேலை செய்ய சொல்கிறா. அப்புறம் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா அப்புறம் எப்படி நேரம் இருக்கும் பேசுகிறதுக்கு? ஆனால் பேசணும்னு எதிர்பார்க்குறான். அப்போ இது ரெண்டாவது, தெளிவற்ற ஒரு எதிர்பார்ப்பு. அவங்களுக்கு 25வது ஆண்டு ஜூப்ளி வருது. அப்போ புருஷன் கேட்குறான் மனைவிட்ட, சரி உனக்கு நான் நல்ல ஒரு பரிசு, நல்ல கிஃப்ட் வாங்கி தர போகிறேன், என்ன வேணும்னு கேளு அப்படின்னு. உடனே இவா யோசித்து பார்த்துட்டு, ஏங்க எனக்கு நல்ல விலை உயர்ந்த பட்டு சேலை எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். திரும்ப கொஞ்ச நேரத்தில் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் போய் யோசிச்சுட்டு, இல்லை எனக்கு நல்ல சரியான ஒரு 10 பவுன் மோதிரம் செமையாக இருக்கணும் அப்படி மோதிரம் எடுத்தாங்க. திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து போயிட்டு யோசிச்சுட்டு வந்துட்டு, இல்லை எனக்கு நல்ல செயின், சரியான ஒரு நெக்லஸ் 10 பவுனில் இருக்கிற மாதிரி எனக்கு செயின் வேணும், நெக்லஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ இது ஏதாவது ஒன்று என்ன, இது அப்போ ஒரு குழப்பமான ஒரு தெளிவற்ற ஒரு எதிர்பார்ப்பு, சரிதானே? அன்கிளியர் எக்ஸ்பெக்டேஷன். அடுத்து மூன்றாவது, நிறைவேறாத எதிர்பார்ப்புகள். இப்போது கணவன் மனைவி ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, ஆசைப்படுறாங்க. சரி நமக்கு பிறக்கிறதான் பிறக்குது, நல்ல ஒரு ஆம்பளை பையனாக பிறக்கட்டும், அவனா தான் நல்லா சம்பாதிச்சு கொண்டு வந்து நம்மளை பார்த்துக்கிடுவான். அப்படியா? இன்றைக்கி எல்லோரும் பொம்பளை பிள்ளை தான் கேட்குறாங்க, ஆம்பளை பசங்க கல்யாணம் முடிச்சதோடு சரி. அப்போ கடைசியில் அவங்களுக்கு பிறந்தது வேறு குழந்தை. அப்போது அவங்க எதிர்பார்க்குற ஆண் குழந்தை எதிர்பார்க்குறோம், பிறக்கிறது வேறு குழந்தையாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் நிறைவேறாத ஒரு எதிர்பார்ப்புகள். அப்போ இந்த 3 நிலையில் நாம் பிரிக்கலாம். இந்த நற்செய்தியில் நாம் வாசித்தோம் அருமையான ஒரு நிகழ்வு. லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 13 35 வரை உள்ள பகுதிகளிலே நாம் அருமையாக சிந்தித்தோம். அப்போ இந்த சீடர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்ன எதிர்பார்ப்பு? 20வது வசனம், அவர் இஸ்ரேலை மீட்க போகிறார் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். எங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுப்பாரு, அவர் அரசராக வருவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் நடந்தது என்ன? மரண தண்டனை விடுத்து சிலுவையில் அறைந்தார்கள். அப்போ இவங்க எதிர்பார்த்தது எல்லாம் பாழா போச்சுது, சுக்கு நூறா நொறுங்கி போச்சுது. ஒரு அரசராக வருவார், நம்மளெல்லாம் மீட்பார், நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த சீடர்கள் என்ன, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறவில்லை. அப்போ அதனால் என்ன செய்கிறாங்க? ஒரு விரக்தி, ஒரு தோல்வி, என்ன ஒரு விதமான ஒரு பதட்டம், ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல். இந்த நேரத்தில் அவங்க கிளம்புறாங்க. 13வது வசனம், எம்மாவூஸுக்கு போகிறாங்க. 11 கிலோமீட்டர் தொலைவில் எம்மாவூஸுக்கு. அப்போ எப்படி போகிறாங்க? இந்த விரக்தியில், இந்த தோல்வியில் அவங்க எதிர் திசை நோக்கி பயணமாகுகிறார்கள். எருசலேம் இருக்கிறது கிழக்க, எம்மாவூஸ் இருக்கிறது மேற்க. அப்போது வட துருவம் தென் துருவம், கிழக்கு மேற்கு, எதிர் திசை நோக்கி போகிறாங்க. சரியா? அப்போ அங்கே என்ன நடந்திருக்கும்? அப்போ இந்த 2 சீடர்கள் இது யார்? 2 பேர் போகிறாங்க. யாராக இருந்திருக்கும்? 12 சீடர்களுள் 2 பேர் யாராவது இருந்திருக்காங்களா? இல்லை, அவங்க இல்லை. ஆனால் அப்போ 72 சீடர்களை நியமித்தார்ல அதுக்கு பிறகு. அப்போ அதில் யாராவது இருந்திருப்பாங்களா? அதில் உள்ள சீடர்கள் தான் இருந்திருக்கணும். 72 சீடர். இப்போ 12 சீடர்கள் அல்ல, 72 சீடர்களை பின்னால் நியமித்தார்ல அந்த சீடர்களுள் 2 பேர். அதில் ஒருத்தர் பேர் கிளையோப்பான்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இன்னொருத்தர் யாராக இருக்கலாம்? நிக்கதேம் அவராக இருக்கலாம். அவர் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு இரவில் வந்து மனமாறியவர். இல்லைன்னா அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்புவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ 2 பேரும் போகிறாங்க. சரி, எதுக்கு எம்மாவூஸுக்கு போனாங்க? அங்கே யாரும் நண்பர்கள் யாரும் அவங்களுக்கு இருக்கிறாங்களா? அவங்ககிட்ட போய் நம்ம கதையெல்லாம் சொல்லலாம். இல்லைன்னா சொந்தக்காரங்க வீடு இருக்குதா? ஏதாவது இருந்திருக்கலாம். சரி, அங்கேயாவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவங்க எருசலேமில் இருந்தால் நமக்கு ஆபத்து. ஏன்னா இயேசுவை கொன்னது போல நம்மளையும் கொலை செய்து கொண்டு விடுவாங்க. எனவே நம்ம தப்பி ஓடிடுவோம். இவரும் அவர் கூட இருந்தவங்க தான், இவங்க டீமில் உள்ளவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கொன்றுவாங்க. எதுக்கு நமக்கு வம்பு
அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரே வேண்டாம், அவங்க சொந்த ஊர் தான் எருசலேம், அதை விட்டுக்கிட்டு அடித்து கரையேறி ஓடுறாங்க. பயம், நடுக்கம், விரக்தி, தோல்வி, நம்ம எதிர்பார்த்தாலும் நடக்கலை, அடுத்து பயம், நம்ம என்ன நடக்குன்னு தெரியாது, ஓடு அப்படின்னு சொல்லி இனிமேல் எருசலேமில் இருந்தால் எந்த பயனும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் இருந்தார் 3 வருஷம், அதோட முடிஞ்சு போச்சு, இனி ஒரு பயனும் இல்லை. எனவே எருசலேமை முதுகுக்கு பின்னால் தள்ளி போய்விட்டு எதிர் திசையை நோக்கி அவர்கள் நடந்து செல்ல ஆரம்பிக்கின்றார்கள். அப்போ அவங்க வண்டியில் போனாங்களா, இல்லை அங்கே அந்த காலத்தில் வண்டி கிடையாது, கழுதையில் போயிருக்கலாம், இல்லைன்னா குதிரை வண்டியில் போயிருக்கலாம், குதிரையில் போயிருக்கலாம். ஆனால் அவசரத்தில் அந்த நேரத்தில் ஓடுறாங்க, அவசரத்தில் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, அதனால் நடந்தும் ஓடியும் அவர்கள் சென்றிருக்கலாம். அப்போ செய்தி கிடைக்குது, அவங்க விடியற் காலையில் பெண்கள் போய் இயேசுவை பார்க்குறாங்க, கல்லறைக்கு போகிறாங்க, அங்கே திறந்து கிடக்கு, அங்கே வானதூதர்களை பார்த்ததாகவும் இயேசு உயிர்த்து விட்டாருன்னு சொன்னதாகவும் அப்படி சொன்ன உடனே அவங்க அதை இங்கே வந்து அறிவிக்கிறாங்க. அப்போது விடியற் காலையில் அவங்க போயிட்டாங்க. அப்போ இங்கே வந்து சேர்றதுக்கு ஒரு 8 மணி 9 மணி இருக்கும். அப்போ அதுக்கு பிறகு தான் இவங்க கிளம்புறாங்க. அப்போ காலையில் ஒரு 9 மணிக்கு கிளம்புனா மாலை 6 மணிக்கு எம்மாவூஸ் சென்று அடைந்திருக்க வேண்டும். 11 கிலோமீட்டர் நடைப்பயணமாக நடந்து. சரி, அவங்க போகும்பொழுது அந்த பயணத்தில் அவர்கள் பேசிக்கொண்டே செல்லுகிறார்கள். 14, 15வது வசனத்தில் பார்க்குறோம், அவங்க உரையாடி கொண்டே செல்லுகிறாங்க. இப்போ உரையாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ஏற்கனவே மனசு நொந்து போய் விரக்தியில் இருக்கிறானுங்க. அப்போது ஏதாவது சரி போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அப்போது போகும்பொழுது நம்மளும் அப்படி தான், பயணம் போகும்பொழுது 1 மணி நேரம்னா பரவாயில்ல, 10 மணி நேரம் 12 மணி நேரம் யாருக்கிட்டாவது பேசிட்டு போனால் தான் பயணம் இனிதாக இருக்கும், நேரம் போகும், இல்லைன்னா ரொம்ப போர் அடிச்சு போயிடும். அப்போ இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி பேசலாம், இல்லைன்னா இயேசுவை பற்றி பேசலாம். அப்போது உரையாடல் நமக்கு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நாமளும் அப்படி தான், பல நேரங்களில் நமக்கு ஏற்பட்ட காயங்களாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், துக்கமாக சந்தோஷமாக இருக்கலாம், எந்த நிகழ்வுகளா எதுனாலுமே சரி, நம்ம உரையாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல நட்பு, நல்ல உரையாடல் மிக மிக அவசியம். அதுதான் இன்னைக்கு பெண்கள் இதை தெளிவாக செய்வாங்க. ஆனால் ஆண்கள் கஷ்டம், வேலைன்ட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு பேசுகிறதுக்கெல்லாம் நேரம் கிடைக்காது. ஆனால் இருந்தாலும் நாம் சில நேரத்தில் சில விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணணும், மனசு விட்டு கொட்டும்போது தான் நமக்கு நல்ல முறையில் இருக்கிறது. அப்போ இவங்க ஏற்கனவே ஏமாத்தம் எல்லாம் அப்படி இருந்ததுனால கொட்டி தீத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று 2 பேர் மாறி மாறி பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு வழிப்போக்கர் வர்றாரு, அவர் தான் இயேசுன்னு இவங்களுக்கு தெரியாது, அவரும் ஜாயின் பண்ணுறாரு அங்கே. அப்போ என்ன நடக்குது, 17வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், என்ன நடக்குது, என்ன பேசிட்டு வாரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன 18வது வசனத்தில் எருசலேமில் நடந்தது உங்களுக்கு ஒன்றும் தெரியாதோ அப்படின்னு சொல்லி ஒரு கோபப்படக்கூடிய ஒரு மனநிலையோடு அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இயேசு என்ன பேசிட்டு வாரீங்கன்னு கேட்ட உடனே அவங்க முகத்தை பார்க்குறாரு, முகம் வந்து ரொம்ப முகவாட்டமாக இருக்கிறது, முகவாட்டம். 17வது வசனத்தில் நாம் பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு விரக்தி, தோல்வி, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஏமாந்து போனவர்கள், ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் முகம் வாடி இருக்கிறது, கோபமும் கொஞ்சம் அதிகமாக வருகிறது. அது பிறகு அவங்க அந்த இயேசுகிட்ட பதில் சொல்கிறாங்க. இப்படி 22, 24 வரை உள்ள பகுதிகளில் பார்க்கும் பொழுது பெண்கள் சிலரை பார்த்தோம், அவங்க எங்களை மலைப்புக்குள்ளாக்கினாங்க, எங்களுக்கு ஆச்சரியமாயிற்று, கல்லறை திறந்து கிடந்துச்சான், வானதூரில் பார்த்தா இயேசு உயிர்த்திட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க, இது எப்படி நம்ப அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஆச்சரியம், ஒரு விதமான மலைப்பு. அதன் பிறகு இயேசு அவங்க இன்னும் கண்டுபிடிக்கலை இயேசு தான் அப்படின்ட்டு. அது பிறகு ஏன்னா அவங்க கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது, அவர் கண்கள் மூடப்பட்டிருந்தது, கண்டுபிடிக்கலை. அது பிறகு இயேசு இறைவார்த்தையெல்லாம் சொல்கிறாரு. மோசே முதல் இறைவாக்கினர் வரை உள்ள இறைவாக்குகள் எல்லாம் தம்மை பற்றி தான் மெசியா வருவார் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படியும் மண்டையில் ஏறலை, அவங்க கண்கள் திறக்கலை. கடைசியில் சரி வர்றதே வந்துட்டிய, மாலை நேரம் ஆயிற்று, சரி ரொம்ப தூரமாக நீங்களும் போக வேண்டியிருக்கும், பேசாமல் எங்கள் கூட தங்குங்க, எங்கள் கூட வாங்க தங்குங்க அப்படின்னு சொல்லி இயேசுவும் கூட போயிட்டார். ஏன்னா ஏற்கனவே 1-2 பேசிட்டாங்க, என்ன ஒருத்தர் நமக்கு வழியில் கிடச்சிருக்காரு, இவர் கூட நம்ம நைட்டு ஃபுல்லாக பேசி கொட்டி தீர்த்திடலாம் அப்படிங்கிறதுனால வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஒரு வரவேற்கின்ற ஒரு மனநிலை. அவங்க கூப்பிட்ட உடனே 3 பேரும் போகிறாங்க. போன உடனே இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்பந்தான் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. 31வது வசனம்.
இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது தான் அவருடைய கண்கள் திறந்தன. 35வது வசனம். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். 45வது வசனம். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். மனக்கண்களை திறப்ப சாதாரண கண் இல்லை, மனக்கண்களை திறந்தார். இப்போ தான் அவங்க விழிப்பாக இருக்கிறாங்க, இயேசு யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ கண்டுபிடிச்சி அதன் பிறகு சான்று பகர இயேசுவுக்கு நற்செய்தியை அறிவிக்க அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். சிமியோன் பாருங்கள், லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 31வது வசனம். மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்திருந்த இந்த மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. குழந்தை இயேசுவை காணிக்கையாக கொடுக்கும் பொழுது அதை பார்த்த உடனே சிமியோன் அவ்வளோ ஒரு, இந்த மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன, நான் பார்த்துட்டேன், இனிமேல் நான் அமைதியாக போவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 33வது வசனம். அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தருளும் என்றார்கள். ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தருளும், எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். நாங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம், தோல்வி மனப்பான்மையோடு இருக்கிறோம், எங்கள் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்லி சீடர்கள் கேட்கின்றார்கள். திருப்பாடல் 16:11வது வசனம். வாழ்வின் வழியை நீர் அறிய செய்கின்றீர். அப்போ இந்த கண்கள் திறக்கப்படுதுன்னா எங்களுக்கு புதிய பாதை, நாங்கள் எதிர் திசையை நோக்கி நடந்துகிட்டு இருக்கிறோம், இனிமே எங்களுக்கு நல்ல பாதையை காட்டுங்க. எங்கள் கண்கள் திறந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க, மீண்டும் எருசலேமுக்கு சென்று 33லேருந்து 30 வரை உள்ள பகுதிகளில் பார்க்குறோம். எருசலேமுக்கு சென்று இயேசு உயிர்த்து விட்டார் என்று நற்செய்தியை அவர்கள் பறைசாற்ற ஆரம்பிக்கிறார்கள். அப்போ பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு படிப்படியான ஒரு பரிணாம வளர்ச்சியை நாம் பார்க்க முடிகிறது. எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு எதிர் திசையை நோக்கி, மேற்கு திசையை நோக்கி எம்மாவுசுக்கு கிளம்பியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு வந்து அவர்கள் கண்களை திறந்து அவர்களுக்கு பாதையை காட்டி கடைசியில் என்ன செய்கிறாங்க, மீண்டுமாக கிழக்கு நோக்கி, சூரியன் உதைக்கின்ற திசையை நோக்கி மீண்டுமாக தங்களுடைய சொந்த ஊருக்கு எருசலேமுக்கு அவங்க திரும்பி போய் இயேசு உயிர்த்திட்டாரு, நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் அவர்கள் உயிர்த்த ஆண்டவரை அறிவிக்க ஆரம்பிக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த எம்மாவுஸ் பயணம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நமக்கு பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும், அது நிறைவேறாமல் போயிருக்கும். அதனால் விரக்தி, ஏமாற்றம், தோல்வி, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். அப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உயிர்த்த ஆண்டவர் நமக்கு படிப்படியாக நமது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, நமது கண்கள் திறக்கப்பட்டு நாம் அந்த உயிர்த்த ஆண்டவரை நாம் பிற மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடியவர்களாக நமது வாழ்விலே மாற வேண்டும். எதிர் திசையை நோக்கி, மேற்கு நோக்கி போயிட்டு இருக்க நாம் கிழக்கு நோக்கி சூரியன் உதயமாக ஒளியாக நாம் செல்ல வேண்டும். எனவே இந்த இயேசுனுடைய உயிர்ப்பிலே நம்பிக்கை உள்ளவர்களாக ஆண்டவருடைய வாழ்க்கையை எடுத்துரைக்கக்கூடியவர்களாக மாறுவோம். நமது வாழ்வும் ஒரு புதிய புத்தொளி பெற்ற ஒரு உயிர்ப்பின் வாழ்வாக மாற வரம்பேண்டு நமது வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமென்.